பேக்கர்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா ப்ளம் கேக். கிறிஸ்மஸ் இன்னும் ஜஸ்ட் அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 20-25 டேஸ் கிட்ட தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம ப்ளம் கேக் ரெசிபி பார்த்தலாம். நம்ம இன்னைக்கு பண்ண போறது நான் ஆல்காலிக் மெத்தட், அதாவது ஆரஞ்சு ஜூஸ்லாம் தான் நம்ம பண்ண போறோம். நீங்க ஸ்டோர் பாட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வீட்ல ஆரஞ்சு பழத்தை புழிஞ்சு கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு கண்ணாடி பாட்டில்ல உங்களுக்கு என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் தேவைப்படுதோ, அதாவது நான் இங்க எடுத்துக்கிறது வந்து ட்ரை கிரேப்ஸ்ல வந்து கோல்டன் கலர் அண்ட் தென் பிளாக் ரைசின்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா செரி பழம் எடுத்துக்கலாம், டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்துக்கலாம், அண்ட் தென் நான் இங்க எடுத்துக்கிறது அத்திப்பழம் எடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே கட் பண்ணிட்டு நீங்க ஒரு கண்ணாடி பாட்டில ஆரஞ்சு ஜூஸ் நல்லா அந்த முழுகிற அளவுக்கு நீங்க ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் பவுடர் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சினமன் பவுடர், ஜிஞ்சர் பவுடர், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் தான் ஆட் பண்ணணும். ப்ளஸ் வந்து க்ளவ் பவுடர், நட்மெக் பவுடர் இதெல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதை 1 வீக் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சரில் வைக்கவே கூடாது. ஏன்னா நம்ம ஆரஞ்சு ஜூஸ் யூஸ் பண்ணுறதுனால ஃப்ரிட்ஜில் 1 வீக்கு கிட்ட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்கு மேலே நீங்கள் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது, கஸ்டமருக்கு சேல் பண்ணுறதா தான். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் பட்டர் அண்ட் பவுடர் சுகரை நல்லா பீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு முட்டை, இது வந்து நான் வந்து அந்த வெயிட்டு கிட்ட தான் நான் உங்ககிட்ட ரெசிபி ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணுறோம். ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது நீங்கள் மைதா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, இதிலே கொஞ்சம் ஸ்பைசஸும் ஆட் பண்ணுறோம். சினமன் பவுடர், க்ளவ் பவுடர், நட்மெக் இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிட்டு எல்லாமே நல்லா பீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சோக் பண்ணி வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குங்களா, அது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வச்சோம் இல்லைங்களா, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஜூஸ் எல்லாமே வடிகட்டிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஆட் பண்ணுறோம். நல்லா ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸ்பாட்சில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல பீட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் பீட்டரோட வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ ஸ்பாட்சில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது வந்து நான் வீட்டிலே ரெடி பண்ண கேரமல் சாஸ். கேரமல் சாஸ்க்கு பதிலாக நீங்கள் கேரமல் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ளம் எசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரெசிபி வந்து வீடியோட என்ன நான் கொடுத்துருக்கேன், அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஆயில் மிக்ஸ் பண்ணணும். ஆயிலோட வீடியோ கிளிப்பு மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அது ஆயில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் 6 இன்ச் இல்லைன்னா 5 இன்ச் ரவுண்ட் டின்ல நான் இது மாதிரி பேட்டர் வந்து pour பண்ணிட்டு நல்லா டேப் பண்ணுங்க. அதில் உள்ள ஏர் பபிள்ஸ்லாம் வெளியாகட்டும். இல்லைன்னா ஏர் பபிள்ஸ் உள்ளார இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஈவனாக பேக் ஆகாது. ஸோ நல்லா டேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டூத் பிக் வச்சு நல்லா ஒரு ப்ரில் கொடுத்துக்கோங்க. அதாவது டூத் பிக் வச்சு நம்ம பண்ணும்போது அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் வந்து உள்ளார குட்டிட்டு ஏர் பபிள்ஸ் இருக்கும், அதுவுமே நல்லா வெளியாயிடும். ஸோ இதை வந்து நம்ம 160 இல்லைன்னா 170 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தா வேற லெவல் டேஸ்ட்டுங்க, செம்ம சாஃப்டா இருக்கும். இது இந்த ரெசிபி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்க கஸ்டமருக்கும் நீங்க சேல் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேல வந்து நான் நட்ஸ் போட மறந்துட்டேன். ஸோ நீங்க நட்ஸுமே நீங்க போட்டு டெக்கரேட் பண்ணலாம். நட்ஸ் வந்து நீங்க கேஷ்யூஸ், ஆல்மண்ட்ஸ் இது மாதிரி நீங்க ஏதாவது போட்டு நீங்க டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஓவன்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா எடுத்ததுக்கு அப்புறம் உடனே நான் வந்து அதுக்கு மேல வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ வீடியோ பர்பஸ் இதனுடைய கலர் அண்ட் டெக்ஸ்சர் பாருங்க எந்த அளவுக்கு செம்ம சாஃப்டா இருக்கும்ன்றது. இது ரொம்ப சாஃப்டா இருக்கும், ரொம்பவே ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரெசிபியோட இன்கிரிடியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோ எண்ட்ல கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. Like and subscribe.